ஆஸ்ட்ரோ பக்தி ஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்கள் ஜோதிடர் நெல்லை அகிலன் அண்ணாதுரை. 2024 to 2025 குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள். இவ்வாண்டு கிரக நிலைகள். குரு பகவான் ரிஷபத்தில் மே 1 அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார். கேது பகவான் கன்னியில், சந்திர பகவான் மகரத்தில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில், செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன், சூரியன், புதன் மேசத்தில். இவ்வாண்டு கிரக நிலவரம். கிரக பார்வைகள். குரு பகவானின் பார்வைகள், சிறப்பு பார்வைகள் 5, 7, 9. அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும். அதே போல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான், ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான 4 கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம். அப்போ சனி பகவான், அப்போ சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். இதே போல் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இதே போல் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை, சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. அப்போ சனி வந்து 3, 7, 10 பார்க்குறாரு. கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு. அடுத்து ராகு பகவான். ராகு கேது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால 2, 7, 11 எப்படி பார்த்தாலும் சரி, 2, 7, 11 அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும். அதே மாதிரி கேது, ராகுவோட பலனையே கேதுவும் செய்வார். இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா, மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு மாதக்கோள்கள். அவங்க 1 மாதம் 1.5 மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள். இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள். ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி, ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்கு. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள், அங்கே உள்ள கண்ட்ரிகள் பாதிப்புக்குள்ளாகும். போர் பதற்றங்கள் நிலவும். இனி 12 ராசிக்குண்டான இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். 2024, 2025 குருப்பெயர்ச்சி பலன்கள். துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு ராசியாதிபதி சுக்கிர பகவான் கேந்திரம் பெற்று 7ல் அமர்ந்து ராசியை பார்ப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. ராசியாதிபதி கேந்திரம் பெற்று ராசியாதிபதியுடன் துளாராசிக்கு லாபாதிபதியான சூரியன் உச்சமிட்டு அமர்ந்துள்ளார். அதே மாதிரி துளாராசிக்கு பாக்கியாதிபதியான புதனும் சேர்ந்துள்ளார். இது ஒரு சிறப்பு அமைப்பு. முதல்ல ராசிநாதன் கேந்திரம் பெற்று தன் ராசியை பார்ப்பது மிக மிக அற்புதமான அமைப்புங்க. அதாவது ராசி என்பது உடல். இந்த உடல்நாதனே உடலை பார்ப்பதால் இதுவரை துளாராசிக்காரர்களுக்கு உடலில் இருந்த பிணக்குகள் அனைத்தும் இந்த குருப்பெயர்ச்சியினால் முழுமையாக விலகும். அதாவது ஒரு அஷ்டமி தினத்தில் நீங்கள் சரியான வைத்தியரிடம் வைத்தியம் எடுத்துக்கொண்டு மாத்திரையை அதாவது பஞ்சபட்சி காலங்களில் காலங்களில் முதலில் சாப்பிட்டால் அந்த மாத்திரையே அமிர்தமாகி உங்களுக்கு நீடித்த ஒரு உடல் நலத்தை கொடுக்கும். துளாராசி நேயர்களுக்கு 7ஆம் இடம் என்பது நட்புஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். அப்போ உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்ற சூரியன் சேர்வதால் மனைவி இதுவரை வேலையில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ப்ரமோஷன் அமையக்கூடிய காலம். ஏன்னா 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம். 7ல் போய் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு. அவரோட உச்ச சூரியன் சம்மந்தப்படுறாரு. இப்போ சூரியன்னா கவர்மெண்ட்டு, சூரியன்னா ப்ரமோஷன். அப்போ இந்த மாதிரி வழிவகைகள் உண்டு. அப்படி இல்லையா, இல்லை சார் என்னுடைய மனைவி வேலையை பார்க்கல அப்படின்னா சூரியன்னா மாமனார். அப்போது 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர்ந்து அங்கே சூரியன் இருப்பதால் மனைவியின் அப்பாவின் மூலம் துளாராசிக்காரர்களுக்கு நன்மை கண்டிப்பாக நடக்கும். அருமையான அமைப்பு. அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது நட்பு ஸ்தானம். நண்பர்களால் இப்பொழுது உங்களுடைய வட்டாரம் சிறப்பாக அமைந்து நிறைய உதவிகள், அறிவுரைகள், நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். 7ஆம் இடம் என்பது மக்கள் தொடர்பு.
கூட்டாளிகள். அப்போ மக்கள் தொடர்பு ஸ்தானத்திலே உங்கள் ராசியாதிபதி அமர்ந்திருப்பதால் மக்களின் தொடர்பில் இல்லை நீங்கள் மக்களுடைய தொடர்பில் இல்லை மக்கள் உங்களுடைய தொடர்பில் ஏதோ ஒரு லிங்க்கு இந்த குருப்பெயர்ச்சி அது மூலயமாக நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். துளாராசிக்கு 2ஆம் இடம் விருச்சகம். தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். எப்போவுமே பாவக்கிரகங்களுக்கு 3, 6, 11 சிறப்பான இடங்க. உங்களுக்கு துளாராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவரான செவ்வாய் பகவான் 6இல் அமர்வது சிறப்பான வாய்ப்பு. அப்போ 2, 7 உடையவர் 6இல் அமர்ந்தால் இதுவரை வேலையில்லாத மனைவியோ கணவனோ அவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை அமையும். அப்புறம் 6ஆம் இடம் அப்படிங்கிறது மீனமாக வருது. அங்கே ராகு சேர்ந்துருக்கிறாரு. அப்போ கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அது முஸ்லீம் தொடர்புடைய நாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மீனம்னா கடல், அதாவது நீர் ராசி 3 கடகம் விருச்சிகம் மீனம். இதில் விருச்சிகம் ஓடுற நீர் 6, கடகம் ஓடுற நீர் 6, விருச்சிகம் குளம் தேங்கி நிற்கும் குளம், மீனம் கடல். அப்போ உங்களுடைய 2, 7க்குடைய செவ்வாய் பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் இதுவரை துளாராசிக்காரங்களுக்கு மனைவிக்கோ கணவனுக்கோ நல்ல வேலையே அமையல சார் அப்படின்னு இருந்தால் இவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி கடல் கடந்து போகணும், எனக்கு விசா கிடைக்கல சார், எனக்கு கூப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கண்டிப்பாக மீனத்தில் இருக்கும் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து நீர் ராசியில், அதுவும் கடலை குறிக்கக்கூடிய ராசியில் இருப்பதால் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பை தவிர்க்காமல் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வேலை, நல்ல சம்பளம், நிறைவான வாழ்க்கை அமைய கண்டிப்பாக இது உதவும். அப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். எப்போதுமே நமக்கு ஆசைகள் எல்லாமே இருக்கும், ஆனால் அதுக்கு அந்த நேரங்கள் வரும்போது தான் அது நடக்கும். அது இப்போ உங்களுக்கு உகந்த காலம். வேலை மூலியமாக வெளிநாடு போகிறதுக்கோ வெளிநாடு தொடர்பு வருதுக்கோ, அது மாதிரி மாற்று மொழி மாற்று இனம் வேறு மொழி பேசுகிறவங்க, சப்போஸ் நீங்கள் இந்துவாக இருந்தால் கூட முஸ்லீம் நாட்டிலேருந்து அழைப்பு வரலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. எப்போவுமே தெரிஞ்சுங்க, 6ஆம் இடத்துல 2, 7 கூடிய செவ்வாய் இருந்தாலும் அவர் ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. இந்த ராகு எதுக்காக நான் குறிப்பிட்றேன் அப்படின்னா, ராகு கேது கூட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கிரகங்களை பரிமளிக்க விட மாட்டாங்க. அவங்களுடைய ஃபுல்லாக எனர்ஜி பூரா இவங்க வாங்கி இவங்களாகவே அவங்க செயல்படுவாங்க. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய காரகத்துவங்களை தான் அந்த செவ்வாயை செயல்பட வைப்பார். அப்போது 6ஆம் இடம் ராகு அப்படின்னா முஸ்லீம் நாடு, முஸ்லீம் கண்ட்ரி, மொழி மாற்றம் பேசக்கூடியவங்களால் நமக்கு வாய்ப்பு உருவாகும். இந்த வேலை வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த 2ஆம் இடத்தை உங்களுடைய இப்போது குரு பயிற்சியாகி இந்த ஆண்டில் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், தனக்காரகன் குரு பகவானை தான் சொல்லுவோம். அப்போது தனக்காரகன் குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் இது ஒரு அருமையான ஆண்டாக அமையும். அதுவும் இந்த மாதிரி ரீதியாக இப்போ தனம்னா என்ன சும்மா வந்துடுமா, வேலைவாய்ப்பு தொழில் இது மூலிமா தானே வரும். அப்போது இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முறையில் தனம் ஈட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. துலாத்துக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சகோதரஸ்தானம். அப்போ 3க்குடையவர் குரு துளாராசிக்கு 8ல் அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், துளாராசிக்கு 3 மட்டும் இல்லை 6க்குடையவரும் அவர் தான். அப்போ பாருங்கள், முதல்ல சொன்ன பலனுக்கும் இதுக்கும் லிங்க் ஆகும் பாருங்கள். அதாவது 6க்குடையவர் 8ல் அமர்ந்தால் 3, 6க்குடைய குரு பகவான் 8ல் அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடங்கிறது வேலை, 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகம். அப்போ வேலை மூலியமாக நமக்கு விபரீத ராஜயோகம். 8ஆம் இடங்கிறது மறைவு, அப்போ வெளிநாடு. கரெக்டாக? அப்போது இதுவரை வெளிநாட்டிலேருந்து தகவல் இல்லை சார், நான் ஏற்கனவே இருந்தேன் சார், இப்போ கூப்பிட மாட்டேங்காங்க, இல்லை இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், விசா கிடைக்க மாட்டேக்கு சார், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் உதறி தள்ளுங்க. இப்போ துளாராசிக்கு வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொற்காலம். இதை சரியாக பயன்படுத்துங்க. மே 1லேருந்து குருப்பெயர்ச்சி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து வாய்ப்புகள், நல்ல வேலை, நல்ல சம்பளம்
உங்களுக்கு தர ஆள் ரெடியாக இருப்பாங்க. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக முஸ்லீம் நபர், முஸ்லீம் நாடு மூலியமாக இது அமையும். இதை சிறப்பாக அமைப்படுத்துபவர்கள் கண்டிப்பாக நல்ல நிலையை அமைத்து கொள்ளலாம். அப்புறம் 3ஆம் இடம் வந்து சகோதரஸ்தானம், சகோதரி ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி 6 கூடையவராகவும் அவராக வந்து 8ல் இருக்கிறதால், அப்போ 8ஆம் இடம் என்னது? சகோதரியாக இருந்தால் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அப்போ அவங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் தங்கைமார்களுக்கு நல்ல வரன் அமைந்து மாங்கல்யம் திருமணம் அமைவதற்கு இது ஒரு சிறப்பான காலம். அப்போது உங்கள் ஜாதக ரீதியாக இதுவரை உங்கள் தங்கைகளுக்கோ தம்பிகளுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா இப்போ ட்ரை பண்ண சொல்லுங்கள். அதுக்குண்டான முயற்சி எடுங்க, நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்த அதிபதியாக 6ஆம் இடத்த அதிபதியாக வந்து அவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இந்த வாய்ப்பை கொடுக்கும் குருப்பெயர்ச்சி. அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி, நீங்கள் கொடுக்கும் வாக்கு அனைத்தும் வெற்றியாகும். 4ஆம் இடம் சந்திரன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் வந்து திக்பலம் பெறுவார். துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது சந்திர பகவான் வந்து 4ல் இருந்து குரு பார்வை பெறார் பாருங்க. அது மட்டுமல்ல, துலாம் ராசிக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்த அதிபதி. இப்போ 10ஆம் இடத்த அதிபதி கேந்திரம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 10ஆம் இடத்த அதிபதியை குரு பகவான் பார்க்குறார். இது என்ன ஒரு இதை காட்டுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. துளாராசிக்காரர்கள் இதுவரை நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்குமா, தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமா, இப்படி ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும். இதில் இப்போ இந்த குரு பயிற்சி ஆனோன்னு தப்பக்குடின்னு சொல்லி தொழிலில் இறங்கிடுவாங்க. ஆனது ஆகட்டும்டா, எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு குவிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, துலா ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடம்ங்கிற இடத்துல இருக்கார் இல்லையா, அது வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, அதாவது மேசத்துக்கு 10ஆம் வீடு. அது மட்டும் இல்லை, துளாராசிக்கு 4ல் அமர்ந்து உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்க்க பாருங்க. அவர் தான் 10ஆம் இடத்த அதிபதி. அப்போது 10ஆம் இடத்த அதிபதி கேந்திரம் பெற்று 10ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. அந்த 10ஆம் இடத்த அதிபதியை குரு பகவான் வேறு பார்க்க பாருங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தொழில் மட்டுமல்ல, தொழிலுக்கு தேவையான பின்பலம், பேக்ரவுண்ட், அதாவது பணம், ஆளடிமை, தொழிலாளர்கள் அனைத்தும் ஒரு நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து உங்கள் 10ஆம் இடத்த அதிபதியை பார்க்குறாரு. அப்போ குருனா யார்? தனக்காரகன். அப்போ உங்கள் தொழிலுக்கு ஒரு எஸ்டிமேட் இருக்கும் இல்லையா, 1 கோடியிலையும் இருக்கலாம், 1 லட்சத்துலேயும் இருக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் உதவி குரு பார்வை இருப்பதால் கண்டிப்பாக கிடைக்கும். இதே சந்திரனுக்கு 12ல் சனி பகவான் உட்காந்துருக்கார் பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன தொழில் செய்தாலும் சரி, உங்கள் சொல் பேச்சை கேட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் அடிமை அமையும். இதாங்க தொழில் செய்கிறதுக்கு எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்கிட்ட 1 லட்சம் இருந்தால் நான் தொழில் பண்ணிடுவேன், என்கிட்ட 10,000 இருந்தால் தொழில் பண்ணிடுவேன், என்கிட்ட 10 லட்சம் இருந்தால் தொழில் பண்ணிடுவேன். அப்படிலாம் கிடையாது. பணம் இருந்தாலும் தொழில் பண்ணவே முடியாது, ஆள் அடிமை வேணும். இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இந்திக்காரங்க தான் இருக்காங்க. இது காரணம் என்ன? வேலைக்கு ஆள் இல்லை. அப்போ வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்துருக்குன்னு இருக்கு இல்லையா. அப்போ உங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு தொழில்காரகரான சந்திர பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவதால், 10ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்தையே பார்ப்பதால் தொழில் அமைத்து கொள்ள மிகவும் அற்புதமான காலம். அப்போது தொழில் செய்யணும், எங்கள் அப்பா செஞ்சாங்க, எங்கள் தாத்தா செஞ்சாங்க, நான் செய்கிறது தயக்கமாக இருக்குன்னா தயக்கத்தை தூக்கி தூர போடுங்க. துணிஞ்சு தொழிலில் இறங்குங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதக ரீதியாக 10ஆம் இடத்துல உள்ள நட்சத்திரத்துக்கு என்ன நட்சத்திரம் வருது, அதுக்குண்டான காரகத்துவம் என்ன, அந்த கிரகத்தை யார் வலுவாக இருக்கா அப்படின்னு தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யும் பக்கத்தில் 100 மடங்கு வெற்றி. அது மட்டும் இல்லை, இந்த அமைப்பில் தொழில் தொடங்குறவங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து கர்மஸ்தானாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில், காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. இது வந்து 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நிகழும். இப்போ நீங்கள் தொழில் தொடங்கும் போது இனிமேல் 30 வருஷம் கழித்து தான் அவர் வருவார். அப்போ அடுத்த 30 வருஷம் வரை நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடியதுக்கு இந்த கோச்சார அமைப்புகள் மிகவும் சாதகமாக உள்ளது. இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல சனி. அப்போ துளாராசிக்கு யோகாதிபதி சனி. அவர் 4, 5 கூடையவர். அப்போ 5லேயே அமர்ந்திருக்கிறார்.
இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு. 5ஆம் இடம் என்னது? குலதெய்வம். 5ஆம் இடம் குழந்தைகள். 5ஆம் இடம் உயர் படிப்பு. 5ஆம் இடம் பூர்வீகம். இது அத்தனையிலே இருந்தையும் ஒரு சுப பலனை கொடுப்பாரு. ஆனால் தாமதமாக தான் கிடைக்கும். அதாவது என்ன தாமதம் அப்படின்னா, சனினாலே தாமதங்க. இந்த மாதம் பிரிக்கிறதுனா 2 மாதம் கழிச்சு, 2 மாதம்னா 4 மாதம் கழிச்சு, ஆனால் உறுதி வெற்றிங்கிறது உங்களுக்கு உண்டு. இப்போ இந்த 5ஆம் இடத்தோட காரகத்துவங்களை நீங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக, அதாவது உங்கள் குழந்தைகள் நல்ல பதவி, நல்ல கல்யாணம், நல்ல குழந்தைகள் எல்லாம் அமைப்பெறுவாங்க. 5ஆம் இடம் குலதெய்வம். இதுவரை குலதெய்வத்துக்கு என்னென்ன வேண்டுதல் வழிபாடு சரியாக வழிபடலை, இந்த குற்ற குறையெல்லாம் இப்போ இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைவு செய்யப்படும். 5ஆம் இடத்து பூர்வீகம். ரொம்ப நாளாக எங்கள் அப்பா சொத்தையே பிரிக்க மாட்டேங்காங்க, எங்கள் தாத்தா சொத்து அப்படின்னா, ஏன்னா 5ஆம் இடங்கிறது தாத்தா. அப்போ 5ஆம் இடங்கிறது தாத்தா சொத்தை பிரிக்கலை அப்படின்னா, இந்த ஆண்டு அவங்களா முன் வந்து சமரசம் பேசி பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 5ஆம் இடத்துக்கு உண்டான காரகத்துவங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6ஆம் இடம் சர்வீஸு, நோய் எதிர்ப்பு, கடன். அப்போ 6ல் ராகு, 12ல் கேது. அதாவது 6ஆம் இடத்துல ராகு அமைது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்புங்க. அஷ்டலட்சுமி யோகம். அப்போது யாரெல்லாம் துளாராசிக்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, அங்கே ராகு அமர்வதால் வேலையில் நல்ல ஒரு மாற்றம். ராகுனாலே மாற்றம். அப்புறம் உயர்வு. அப்புறம் மீனம் வந்து கடல் கடந்த ராசி, அதாவது கடல் ராசி. அப்போ கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு. அப்போ 6ஆம் இடத்து மூலியமாக வேலையின் மூலியமாக நல்ல ஒரு உயர்வு துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. மாற்று இனம், மாற்று மொழி, முஸ்லீம் நண்பர்கள், இந்த மாதிரி ஆறுகளால் நமக்கு அமையும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். துளாராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரனே 7ல் போய் அமர்ந்திருக்கிறாருங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பு. பொதுவாகவே வந்து ராசியாதிபதி எங்கே அமர்ந்தாலும் அந்த இடம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதி கலத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால அப்போ கலத்திரஸ்தானம் மூலிமா, நண்பர்கள் மூலிமா, கூட்டு தொழில் மூலிமா ஒரு சிறப்பை எய்தக்கூடிய ஆண்டு. கூட உச்ச சூரியன் இருக்கிறதுனால இப்போ உங்கள் மனைவி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நாள் ப்ரமோஷன் கிடைக்கலன்னா இப்போ ப்ரமோஷன் போட்டுருவாங்க. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த 8ல் குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு. பொதுவாகவே வந்து 8, 6, 12 இங்கே குரு அமரக்கூடாதும்பாங்க. ஆனால் துளாராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 8ல் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடமே ஒரு கெட்ட இடம். அவர் போய் இன்னொரு கெட்ட இடத்துல அமர்ந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ செய்யக்கூடிய வேலையினால் ஒரு உயர்வு மாற்றம் உண்டு. 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்ததால். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியம்னா 16 உங்களுக்கு தெரிஞ்சது தந்தை. அப்போ துளாராசிக்கு 9 கூடைய புத பகவான் உங்களுடைய கேந்திரஸ்தானமான 7ல் அமர்ந்து பாக்கியத்தை மனைவி மூலமாகவும், நண்பர்கள் மூலமாகவும், கூட்டாளி மூலியமாகவும், கூட்டு தொழில் மூலியமாகவும் கொடுப்பாரு. இதை அமைப்பு சிறப்பாக அமையப்பெற்று அதை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானாதிபதி 7ல் அமர்வது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, வெளியூர் வெளிநாடு தொடர்பு இப்பொழுது வரும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10 கடகம். அவர் 4ல் அமர்ந்து 10ஐயே பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தை பார்த்தாருன்னா, இதுவரை துளாராசிக்காரங்க தொழில் பார்ப்போமா வேண்டாமா, அப்பா பார்த்த தொழில், இந்த டிஸ்கஷனில் இருக்கிறவங்க இப்போ துணிஞ்சு செய்யலாம். சனி அங்கே பலமாக இருக்கிறதுனால எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, தொழில் தொடங்கணும்னா பணம் வேணும்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. ஆள் அடிமை வேணும். நம்ம செய்கிற வேலைக்கு கேட்க ஆள் வேணும். இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஆள் அடிமை யோகம் உங்களுக்கு இருக்குது. தொழில் தொடங்கலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், சந்தோஷம், நிம்மதி. அப்போ 11 கூடிய சூரியன் பாருங்கள் துளாராசிக்கு 7ல் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ லாபம், வெற்றி, சந்தோஷம் அனைத்தும் உண்டு. 12ல் கேது. பொதுவாக ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்துல கேது இருந்தால் இனிமேல் மறுபிறவியே கிடையாது அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. 12ஆம் இடம் குருவீடாக அமர்ந்து அங்கே கேது அமர்ந்தால் தான் மோட்சம். இதில் ஒரு தெளிவுபடுத்திங்க. 12ல் கேது இருந்தால் என்னென்னா, அந்த ஜாதகரை தூங்க விடாத அளவுக்கு அவருடைய தொழில் பிஸியாக்கி விட்டுரும். அப்போ இந்த ஆண்டு நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய காலம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறவங்களாம் துளாராசிக்காரங்களாக இருப்பீங்க. நல்லா தூங்குங்க. தூங்கினா தான் சிந்திக்க முடியும், சிந்திச்சா தான் சாதிக்க முடியும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது இருந்தால் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் வெற்றியை தரும். அப்போ இந்த ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். துளாராசிக்காரங்கள் மேலும் மேலும் வெற்றி வாகை சூட நீங்கள் சிறப்பாக வழிபாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய தெய்வம் துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான். ரேவதி நட்சத்திரத்தில், அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அப்போ
பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது மிகவும் சிறப்புங்க. மதுரை மீனாட்சி தாயார் தான் ரேவதிக்கு உண்டான ஸ்தலம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க துளாராசிக்காரங்க ஒரு முறை மதுரை மீனாட்சி தாயாரை போய் வணங்கி, உள்ள 18 சித்தர் இருக்காங்க, அவங்களையும் வணங்கி வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். 2024-25 குருப்பெயர்ச்சி பலன்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி நேயர்களே. குருப்பெயர்ச்சி பலன்கள். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மூலதிரிகோண வீடான மீனத்தில் ராகுவுடன் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசியாதிபதி சுபர் ராசியான குரு வீட்டில் திரிகோணத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு. அதுவும் ராகுவுடன் அமர்வது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியை குரு பெயர்ச்சி ஆயிருக்கும் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிறப்பாக பார்க்கிறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சியில் 3 ராசியை விசேஷமாக பார்க்குறாருங்க. அதில் நேரடி பார்வையில் இருக்கிறது நீங்கள் தான். மற்றவங்களுக்கெல்லாம் சிறப்பு பார்வை, உங்களுக்கு மட்டும் நேரடி பார்வை. அப்போது இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் குரு பார்வையால் கண்டிப்பாக புனிதமடையும். நீங்கள் எத்தனை விஷயங்கள் இதுவரை பிரேக்கில் வச்சுருந்தாலும் சரி, வரல வருது போகுது போகலாம் எது இருந்தாலும் சரி, அத்தனையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி நடக்கப் போகிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். நல்லா பாருங்கள், உங்கள் ராசியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிறாரு. யார் கூட இருக்கிறாருன்னா ராகு கூட இருக்கிறாரு. ராகு யார் தெரியுமா? தாத்தா. அப்போ பூர்வீகம்னா என்னது? தாத்தா தானே. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாத்தாவால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அதில் உள்ள வில்லங்கங்கள், பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கி, ஏன்னா அமர்ந்திருக்கிற வீடு குரு வீடு இல்லையா, அந்த குருவே உங்கள் ராசியை பார்க்கார் இல்லையா, அப்போ பூர்வீக சொத்தை நிம்மதியாக எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் தனக்குண்டான சொத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள இது இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். 5ஆம் இடம் என்பது குழந்தைகள். உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான திருமணங்கள், வேலைவாய்ப்பு, செட்டில்மெண்ட் நீங்களும் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண்டு. 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். அப்போ குலதெய்வ கிரகமும் ராகு தான். அங்கே போய் உங்கள் ராசியாதிபதி சேர்ந்திருக்கார் பாருங்கள். இதுவரை தடைபட்டிருந்த உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றப்படும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்து உங்களுடைய மன நிம்மதிக்குண்டான ஆண்டாக அமையும். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி குரு. அவர் விருச்சிகத்துக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 2ஆம் இடத்த அதிபதி 7இல் கேந்திரம் பெற்று அவர் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. அப்போ 2ஆம் இடத்த அதிபதி 7இல் அமர்ந்தால் 2ஆம் இடம் என்பது குடும்பம். அப்போ குடும்பாதிபதி போய் 7இல் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ குடும்பத்தால் நல்ல மக்கள் தொடர்பு, தொழில், ஏன்னா 7ஆம் இடம் வந்து உபத்தொழில், 2ஆம் இடம் குடும்பம். குடும்பாதிபதி போய் உபத்தொழில் ஸ்தாலில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குடும்ப நபர், இப்போ அவங்க மனைவி இருக்கலாம், இல்லை நண்பர்கள் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக பாருங்கள், வீட்லேயே நான் தொழில் ஆரம்பிக்கிறேன், ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன், மாடியில் இருந்துக்கிடுவோம், கீழே வந்து மளிகை கடை வைப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு புது தொழிலை நோக்கி போவாங்க. நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது நேரடி வேலை. உங்கள் வீட்டம்மா சைடு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது உபத்தொழில். அப்போ குடும்பாதிபதி 7ஆம் இடம் சொல்லக்கூடிய உபத்தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் கணவனோ மனைவியோ உபத்தொழில் தொடங்கக்கூடிய காலமாக இது அமையும். அதனால் உங்களுக்கு வருவாய் பெருகும், நிம்மதி கிடைக்கும், பழைய கடன்கள் வசூலாகும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றிஸ்தானம், சகோதரஸ்தானம். 3இல் சந்திரன். விருச்சிக ராசிக்கு பாதகாதிபதி 3இல் மறைவது சிறப்பு. யோகாதிபதி தன் யோகஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பு. அப்போ 9 குடையவர் 3இல் அமர்ந்து 9ஐ பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. அவரே பாதகாதிபதியாக இருந்து 3இல் மறைவதும் பாதகம் நிகழாமல் பார்த்துக்கொள்ளும். சகோதர சகோதரிக்கு திருமணங்கள், வேலை வாய்ப்புகள், நல்ல படிப்பு உங்கள் ஜாதகம் மூலியமாக அவங்களுக்கு நன்மை நடக்கும். 3ஆம் இடம் என்பது முயற்சி. இதுவரை சார் நான் நிறைய முயன்றேன் சார், ஒன்றுமே முடியலை சார், வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாங்க தோல்வினா என்னன்னு அடிபட்டு ரொம்ப மனசை கல்லாகிறவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வெற்றி ஆண்டாக, சிறப்பான ஆண்டாக அமையும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், சொந்த பந்தம், வீடு வாசல், வண்டி வாகனம். அப்போ விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி சனி 4லேயே இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்கு இதுவரை வீடு இல்லாதவங்க இவ்வாண்டு வீடு கட்டுவார்கள், இல்லை இடம் இல்லாதவங்க இடம் வாங்குவாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்த அதிபதியே 4ல் இருக்கிறாரு.
அதாவது வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க அப்படின்னா தன்னுடைய தகப்பனார் இடமோ இல்லை தாயார் இடமோ இல்லை, இவங்களுடைய சொந்த முயற்சினால் இவங்களோட உழைப்பால் கண்டிப்பாக வீடு வாங்கி கட்டுவீங்க. ஏன் அப்படின்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், அவரே சனி, அந்த 3 கூடையவரே 4ல் இருக்கிறாரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்னத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த குருப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக வீடு, வாகனம், நல்ல ஆடை இதெல்லாம் உண்டு. சுகஸ்தானம் வலுப்பதால் திருமண பாக்கியம் உண்டு. சுகஸ்தானம்னா என்ன? திருமணம் ஆனால் தானே சுகபோகமாக இருக்க முடியும். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் தள்ளி போய் இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக திருமணம் நடக்கும். 4ஆம் இடம் என்பது தாயார். அப்போ தாய் இதுவரை எவ்வளவு வருடிக்கிட்டு இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் இப்போ நடக்கும். 4 கூடிய 4லே ஆட்சி பெற்றிருக்கிறார். 4ஆம் இடம் என்பது சொந்த பந்தம். சொந்த பந்தத்தின் ஆதரவு முழுமையாக இயங்கும். 4ஆம் இடம் என்பது நாம் படித்த கல்வி, அதுக்கு தக்கன உள்ள சிறப்பான வேலை அமைந்து நல்ல ஒரு புகழ் பெயர் கிடைக்கும். 5ஆம் இடம் பூர்வீகம், குழந்தைகள், குலதெய்வம். லக்னத்துக்கு 5 கூடையவர் குரு பகவான், அவர் 7ல் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ 5, 7 காம்பினேஷன் சேர்ந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருப்பாங்க. திருமணம் பண்ணுறதுக்கு வீட்டில் சொல்கிறதுக்கு பயம், திருமணம் நடக்கிறதுக்கு பயம், ஆனால் வயசு ஆகிட்டே போத அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசிக்கு 5 கூடிய குரு 7ஆம் இடங்கிற திருமணஸ்தானத்தில், அதாவது லவ்ங்கிற இடத்துல 5, 7 லிங்க் ஆகுது பாருங்கள். 5 கூடிய குரு 7ஆம் இடத்துல சேர்றாரு அப்படின்னா இவங்களுடைய காதல் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த காலங்களில் உங்களுடைய முன்னோர்கள்ட்ட தைரியமாக உங்கள் மனதில் இருக்கிறத சொல்லி எங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் குருவின் காரகத்துவமாக உங்கள் தாய் தகப்பனை இருந்து ஆசீர்வாதம் பண்ணி திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. இதை சிறப்பாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி 7ல் இருந்தால் 7ஆம் இடம் என்பது 2வது குழந்தை. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முதல் குழந்தை எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சு, 2வது ஆம்பளை பிள்ளை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இவ்வாண்டு ஆண் வாரிசு உண்டு. ஏன் சொல்கிறேன்னா 5ஆம் இடம் என்பது பெண் குழந்தை, 7ஆம் இடம் என்பது ஆண் குழந்தை. நல்லா கவனிங்க, விருச்சிக ராசிக்கு 5 கூடிய குரு 7ல் அமர்ந்திருக்கிறார். குரு யார்? ஆண் கிரகம். அப்போ இதுவரை எனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு. அதனால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. இந்த குருப்பெயர்ச்சி அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 6ஆம் இடம் சர்வீஸ், நோய் எதிர்ப்பு, கடன். இந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், புதன். அப்போ 6ஆம் இடத்து அதிபதியே செவ்வாயாக வராரு. அவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரு? 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போது 6ஆம் இடத்து அதிபதி 5ல் அமர்ந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா 6ஆம் இடம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பலமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியினால் நல்ல பெயர், புகழ், ப்ரமோஷன், கிரெடிட் ஏதோ ஒன்று நன்மை நடக்கும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 7ல் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. 7 கூடையவர் சுக்கிர பகவான், அவர் 6ல் அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு அருமையான அமைப்பு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 7 கூடையவர் 6ல் அமர்ந்தால் உங்களுடைய களத்திரத்துக்கு புதியதாக ஏதாவது வேலை வாய்ப்புகள் உருவாகும், அமைத்து கொள்ளலாம். இப்பொழுது முயற்சி செய்து பாருங்கள். என் மனைவி படிச்சிருக்காங்க, நல்ல வேலை அமையலை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசினர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா 7 கூடைய சுக்கிரன் 6ல் இருக்கிறாரு. இப்போ 7ஆம் இடங்கிறது மனைவி, 6ஆம் இடங்கிறது சர்வீஸு. அப்போ இந்த காலங்களில் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். 7ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிட்டும். அடுத்து 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல 6ல். ஓகே, 8ஆம் இடம். 8ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், ஆயுர்ஸ்தானம். அப்போ விருச்சிக ராசிக்கு 8 கூடையவர் புதன், அவர் அமர்ந்திருக்கிற இடம் 6. அப்போ வேலை மூலியமாக விபரீத ராஜயோகம், வெளியூர் போவதால் நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும். 8 என்பது ஜோதிடம். இதுவரை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஜோதிடம் நம்ம கற்றுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு 8 கூடிய புதன் 6ல் இருக்கிறாரு. இதே ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு தொழிலாக கூட செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 3ல் அமர்ந்து சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தையே பார்ப்பதால் கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சி மூலமாக 16 பாக்கியத்தையும் அடைவீர்கள். வீடு, வாகனம், சொத்து, சுகம், மனைவி, குழந்தை அனைத்தும் கிடைக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியனா விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போது இவங்களுக்கு எப்படி வேலை அமையும்னு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. 10ஆம் இடத்து அதிபதியே 6ல் இருக்கார் பாருங்கள்.
நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்தையே தொழிலாக்குவீங்க. புரியுதா? இப்போ நான் கூட ஒரு யூடியூப் பார்த்தேன். விஜயகாந்த் அப்பா வந்து ஒரு ரைஸ் மில்லுக்கு போய் வாட்ச்மேனாக போனாராம், திருப்பி அதே ரைஸ் மில்லாக வாங்கினாராம். இதெல்லாம் வந்து 6-10 சம்மந்தப்பட்டால் தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு பாருங்கள், விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி 6ல் இருக்கிறாரு. எங்கே நம்ம வேலைக்கு பாருங்கமோ அந்த நிறுவனத்தையே சொந்தமாகக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா வேலைக்கு போனால் தான் நான் சொந்தமாக்க முடியும். வேலைக்கே போக மாட்டேன், ஆனால் நான் சொந்தமாக்கணும், அது முடியாது. அப்போ அந்த முதல் இதை நீங்கள் உருவாங்க. 2வது இது தானாக நடக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், சந்தோஷம், நிம்மதி. அப்போ 11 கூடையவர் புதன். அவர் 11ஆம் இடத்துக்கு 8ல் இருக்கிறாரு. இருந்தாலும் புதன் மறையலாம். மறைந்த புதன் நிறைந்த தனம். 11ல் கேது இருக்கிறாரு. அப்போ 11ஆம் இடம் லாபம், வெற்றி, நிம்மதி அப்படின்னா 11ல் கேது இருந்தால் 11ஆம் இடம் என்பது தாய் வழி பாட்டி. அப்போ நம்மளுடைய லாபம், சந்தோஷம், வெற்றிக்கு தாயாருடைய அம்மா, அதாவது உங்கள் பாட்டி எந்த வழியாவது உதவி செய்வார்கள். விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம் துலாம். 12ஆம் இடம் வந்து சுக்கிர பகவான். அவர் 6ல் வந்து 12ஆம் இடத்தை 12ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ நல்ல நிறைவு, நல்ல தூக்கம், நல்ல சந்தோஷம், மொத்தத்தில் நிம்மதி பாவாதிபதி நிம்மதியை பார்ப்பதால் விருச்சிக ராசிக்கு அனைத்தும் நிகழ்ந்து நிம்மதியாக யாத்திரைகள் முதற்கொண்டு சென்று நிம்மதி அடையக்கூடிய காலம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி சந்திரன். அதில் பாருங்கள், இதில் இந்த குருப்பெயர்ச்சியில் மிகவும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள் தாங்க. விருச்சிக ராசிக்கு 9 கூடிய சந்திரன் அந்த 9 கூடிய நட்சத்திரத்திலே நிற்கிறார் பாருங்கள், திருவோணத்தில். அப்போ திருவோணம் என்றால் மகாவிஷ்ணு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க மேலும் மேலும் நன்மை அடையணும் அப்படின்னா நீங்கள் இவ்வாண்டு மகாவிஷ்ணுவை திருவோண நட்சத்திரம் சென்று வழிபாடு செய்ய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மலை போல் வரும் துன்பமும், துன்பம் இல்லை, இது பழமொழிக்காக சொன்னேன், உடனே துன்பம்னு நினைக்காதீங்க, அனைத்தும் வெற்றியாக அமைய 100% உங்களுடைய கோச்சார நிலை சிறப்பாக உள்ளது. மேலும் மேலும் வெற்றி வாய்ப்புகள் நிறைய உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கின்றீர்கள். மே 1க்கு அப்புறம் உங்களை கையில் பிடிக்க முடியாது, உங்கள் டேட் கிடைக்காது. வாழ்த்துக்கள். 2024-25 குருப்பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசி நேயர்களை, இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலனை பார்ப்போம். தனுசு ராசிக்கு ராசியாதிபதி குரு பகவான் வியாழவட்டம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்துள்ளார். அதாவது தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில். தெரிஞ்சுங்க, ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ 3, 6, 11 சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்வது மிக மிக சிறப்பு. அப்போது சர்வீஸ் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு, கடன், இந்த ஸ்தானத்தில் போய் உங்களுடைய ராசியாதிபதி அமர்ந்துள்ளார். எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம், குரு அமர்ந்த இடம் பால், குரு பார்க்குற இடம் சிறப்பு. அப்போது உங்கள் ராசியாதிபதி 6ல் அமர்ந்திருக்கிறதுனால இதுவரை இருந்த நோய், இதுவரை இருந்த கடன், இதுவரை இருந்த எதிர்ப்பு அத்தனையும் இடம் தெரியாமல் போய்விடும். அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு உண்டான சிறப்பை செய்வார். அப்போ தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை உங்கள் ராசியாதிபதி 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இதுவரை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கக்கூடிய காலமாக இந்த குருப்பெயர்ச்சி அமைகிறது. தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது உங்கள் ராசியாதிபதியே 12ஆம் இடத்தை பார்த்தாரு அப்படின்னா குருவால் சுப விரயங்கள் நிகழக்கூடிய காலம். அப்போ குருனா யார்? புத்திரகாரகன், உங்கள் குழந்தைகள். அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி, கல்யாணம், வீடு, இந்த மாதிரி சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதை சுப செலவாக ஆக்கிக்கிடுங்க. இப்போ மருந்து மாத்திரன்னா மருத்துவ செலவு, அப்படி வரக்கூடியதை சுப செலவு ஆக்கிடுங்க. அதே மாதிரி ராசியாதிபதியே 4 குடையவராக வராரு. அப்போ 4 குடையவர் 6ல் இருந்தால் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் முன்னப்பின இருக்கும். அவர்களுக்கு சரியான முறையில் செக்கப் செய்து நல்ல மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள், தீர்வு உண்டு. இப்போ ராசியாதிபதியே 4 குடையவராக வந்து 6ல் அமர்வதனால் தாயார் வர்க்கம், சொந்த பந்தம், இவர்கள் உடல்நிலை கவனிப்பது உத்தமம். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். 2 குடையவர் சனி பகவான். இந்த 2 குடைய சனி பகவான் 3ல் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். மூல திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் 2 குடையவர் அமர்ந்துள்ளதால்
அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடமாக வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் வலுவாக உள்ளது. ஏன்னா அவங்க தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 6லேருந்து 9ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறாரு. குருவுக்கு பேரே என்னது? தனக்காரகன். அப்போ தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. அங்கு சந்திரன் இருந்து குரு பார்வை பெறுவது இது பிரபல்ய யோகத்தை கொடுக்கும். குருச்சந்திர யோகமும் செயல்படுகிறது. குருச்சந்திர யோகம்னா தான் படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் கிளாஸோ இல்லைன்னா 10 தான் படிச்சிருப்பார். ஆனால் ஒரு டிகிரி ஹோல்டர் செய்யக்கூடிய வேலையில் இருப்பார், ஆர்கனைசேஷன் பண்ணுவார். அதான் குருச்சந்திர யோகம். குருச்சந்திர யோகத்தில் பிறந்தவங்களாம் பாருங்கள், தன்னுடைய படிப்புக்கும் தான் இருக்கிற உத்தியோகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தனுசு ராசிக்கு குருச்சந்திர யோகத்தில் தனஸ்தானம் இருப்பதால் கண்டிப்பாக இந்த குருச்சந்திர யோகம் மிகவும் சிறப்பாக செயல்படும். பெயர், புகழ், மீடியா, நாளிதழ் இதெல்லாம் உங்கள் பேர் வர்ற அளவுக்கு பிரபலம் அடைவீங்க. 2ல் சந்திரன் இருப்பதால், 2ல் சந்திரன் இருக்க சிறப்புங்க. வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய எந்த ஒரு காரியங்களையும் சாதுரியமாக பேசி வெற்றி பெறக்கூடிய காலம். அப்போ உங்கள் வாக்கில் தான் இருக்குது உங்கள் வெற்றி. ஏன்னா தனுசு ராசிக்கு அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் சந்திரனா 2ல் இருப்பதால் நல்ல விதமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். அதே மாதிரி அட்டமாதிபதி வாக்கில் இருந்தால் சில நேரம் நம்மளை கோவப்பட்டு பேச வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நன்மை. 3ஆம் இடத்துல சனி பாருங்கள். இப்போ இந்த குருப்பெயர்ச்சியிலே தனுசு ராசிக்காரங்களுக்கு 3 குடையவர் 3லேயே இருக்கார் பாருங்கள். அப்போ 3 குடையவர் 3லேயே இருந்தால் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஆளடிமை யோகம் உண்டு. 3ஆம் இடம் தாங்க ஆளடிமை. நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னா அங்கே காவல்கார் இருப்பார், கிச்சன் இருந்ததுன்னா ஒரு குக் இருப்பார், கார் இருந்தால் ஒரு டிரைவர் இருக்கும், ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா கை தட்டினீங்கன்னா 10 பேர் இருப்பாங்க. அப்போ ஆளடிமை இருந்தால் தான் ஒரு தொழில் பண்ண முடியும். அந்த அற்புதமான யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ 3 குடையவர் 3லேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால் அப்போ 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம், சகோதரி ஸ்தானம். உங்கள் கூட பிறந்த இளைய சகோதரத்துக்கு ஒரு திருமணம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை புதிய ஒரு மாற்றம், அதாவது தொழில் மாற்றம், இதெல்லாம் நிகழக்கூடிய ஆண்டாக இருக்கும். அது உங்கள் ஜாதக ரீதியாக இந்த அமைப்பை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்து அதிபதி 3லேயே அமர்வது, அதாவது இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னா 3ஆம் இடம் தான். நாம் யூஸ் பண்ணுற ஃபோன் 3ஆம் இடம் தான். சார் கம்யூனிகேஷனில் தொடர்பு கொள்ளுங்க, அது மூலிமா உங்கள் தொழிலை விருத்தி பண்ணுங்கள். சப்போஸ் கம்யூனிகேஷன் போக விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோன், இதுவரை ஃபோன் இல்லைன்னா ஒரு புது ஃபோன் வாங்குங்க, இல்லை பழைய ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா புது ஃபோனுக்கு மாறிடுங்க. அப்போ அந்த இயக்கத்தை செஞ்சீங்க அப்படின்னா 3ஆம் இடம் மூலிமா வரக்கூடிய ஆதாயத்தை நாம் பெறலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், சொந்த பந்தம். 4 குடையவர் குரு, அவர் 6ல் அமர்ந்துள்ளார். அப்போ 4ஆம் இடத்துல ராகு செவ்வாய். இப்போ 4ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருப்பதால் இப்பொழுது ரொம்ப அவசரப்பட்டு வீடு கட்டவோ இடம் வாங்கவோ கூடாது. யோசித்து செயல்படுவது நல்லது. ஏன்னா ராகு செவ்வாய் காம்பினேஷன் 4ஆம் இடத்தில் இருந்தால் இடங்களில் ஏமாற்றம், அதாவது ஏதாவது டெத்து உள்ள இடம் அப்படின்னா வில்லங்க உள்ள ப்ராப்பர்ட்டி, இதிலெல்லாம் போய் நம்ம மாட்டுவோம். அந்த இடம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். செவ்வாய் ராகு காம்பினேஷன் இந்த மாதிரி இடத்த கொடுக்கும். அப்போது நல்ல தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி இடங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஏன் அப்படின்னா 4 குடையவர் 6ல் இருந்தாங்கன்னா கடன்பட்டாது இடம் வாங்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. தனுசு ராசிக்காரங்க எப்படியும் லோன் ஆயிடுச்சு, அதனால் இடம் வாங்கியே ஆகணும், கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் போய் எதுக்காவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அது நல்ல இடமா வாங்கிட்டீங்கன்னா சிறப்பு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குழந்தைகள், குலதெய்வம், உங்கள் பூர்வீகம். தனுசு ராசிக்கு 5 குடையவர் செவ்வாய் 4ல் இருக்கார். 5 குடையவர் 4ல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா 5ஆம் இடங்கிறது பூர்வீகம். அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடங்கிறது இடம். அப்போ பூர்வீக இடத்த வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பூர்வீக இடத்த எப்படி வாங்குவீங்க அப்படின்னா ஒரு 4 ஏக்கர் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் 4 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் அண்ணன் தம்பி இடத்த வேறு ஆளுக்கு விற்பாங்க. அதை நீங்களே வாங்கி உங்கள் கைப்பட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம்னா திருப்பி கொடுப்பீங்க. அப்போ 5-4 காம்பினேஷன் தனுசு ராசிக்காரங்க பூர்வீக இடத்தை வாங்கக்கூடிய காலம். அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் டிகிரி முடிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடங்கிறது உயர் டிகிரி, 4ஆம் இடங்கிறது டிகிரி. அப்போ 5ஆம் இடங்கிற குழந்தை டிகிரியில் அமர்வதால் கண்டிப்பாக டிகிரி முடிக்கக்கூடிய காலம். 6ஆம் இடம் சர்வீஸு, நோய் எதிர்ப்பு, அதே மாதிரி கடன். அப்போது தனுசு ராசிக்கு 6 குடைய சுக்கிர பகவான் 5ல் இருக்கிறாரு. அதாவது 6ஆம் இடம் பலமாக வலுத்திருக்கு. இந்த காலங்களில் நல்ல வேலை வாய்ப்புகளை அமைத்து கொள்வது சிறப்பு. அதுக்குண்டான முயற்சி வேலைப்பாடுகளில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை தரும்.
6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குரு இருக்கிற இடத்த பால் தான். அதனால் நோய் எதிர்ப்பு கடன் எதுவும் உருவாக விட மாட்டார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். தனுசு ராசிக்கு களத்திரஸ்தானமே பாதகஸ்தானமாக வர்றதுனால அவர் திரிகோணம் பெற்றிருக்கிறதுனால எந்த பாதகம் நிகழாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இவ்வாண்டு சிறப்பான வரன் அமைந்து நல்ல திருமணம் அமையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வரன் அமையும். 8ஆம் இடம் அதிர்ஷ்டம் வெளிநாடு. அப்போ 8க்குடைய சந்திரன் 2ல் அமர்ந்து 8 பார்க்குறாரு. சார் நான் இதுவரை வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், விசா கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. ஏன்னா சந்திரன் 8 வர்றதுனால சந்திரன் தான் வெளிநாட்டு கிரகம், கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் இருக்குது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ தனுசு ராசிக்கு 9க்குடைய சூரியன் 5ல் உச்சம் பெற்றிருக்கிறாரு. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்குது, மிக மிக சிறப்பு. அப்போது உங்கள் தந்தையார் மூலியமாக நல்ல பதவி, பெயர், புகழ் ஏதோ ஒன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா அப்பாவோட பேரை யூஸ் பண்ணி கூட ஒரு இடத்துல நீங்கள் அப்பாவோட பேரை ரெக்கமெண்டாக வச்சு ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மூலிமா உங்கள் வாழ்க்கை தளத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். ஏன்னா 9ஆம் இடத்த அதிபதி 5ல் உச்சம் பெற்றால் அப்பாவோட பேர் சொன்னாலே போதும், நம்மளை வேலைக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. இன்னார் பையனா, அருமையான பையன், நல்ல வம்சாவளி, போடுங்கய்யா அப்படின்றவாங்க. அப்போ அப்பாவோட பேரை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆண்டை சிறப்பாக அமைத்துக்கலாம். 10ல் கேதுனா சார் என்ன விஷயம்னா, அதாவது நல்லா கேட்டுங்க, தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க மெடிசன், அதாவது டாக்டரு இல்லைன்னா மெடிக்கல் இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்களே, அந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் அது சூப்பர் ஆண்டு சார். ஏன்னா கேதுன்னா மருத்துவம். அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க யாராவது டாக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் டாக்டர் சீட் கிடைக்கும் சார். ஏன்னா 10ல் கேது, அவர் தான் மெடிசன், அவர் தான் டாக்டரு. அப்போ கண்டிப்பாக, ஏன்னா இந்த 10ல் இருக்கிற கேது குரு பார்க்க பாருங்க ரிஷபத்தில் இருந்து. அப்போ இது ஒரு அற்புதமான அமைப்பு. குரு பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க கேட்குற சீட்டுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். 80 லட்சம் சார் டாக்டர் சீட் அப்படின்னா நீங்கள் 85 லட்சமாக கொடுப்பீங்க. அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது குரு பார்வை இருக்கிறதுனால. அப்போ 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருப்பதால் தனுசு ராசிக்காரங்களுக்கு மருத்துவ சம்பந்தமான எந்த ஒரு தொழிலையும் இப்பொழுது சாதித்து கொள்ள ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது அமர்ந்து மருத்துவம் அதே மாதிரி ஆன்மீக, அதாவது தனுசு ராசிக்காரங்க ஆன்மீக சம்பந்தமான ஒரு கல்வி, வேதம், அப்புறம் பூஜா சாமான் கடை, அதே மாதிரி கேதுனா டெய்லர், அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது சயின்டிஸ்ட், ஆராய்ச்சி, இந்த படிப்பு படிக்கக்கூடிய, அதாவது குழந்தைகள் எத்தனையோ கல்வி படிக்குமாங்க. தனுசு ராசி குழந்தைகள் ஆராய்ச்சி கல்வி எடுக்கிறதுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டு. கேது ராகு அப்படின்னாலே ஆராய்ச்சிங்க, நிழல் கிரகம் இல்லையா, அப்போ இதை அமைச்சு கொள்ளுங்க. 11ஆம் இடம் அதே மாதிரி 10ல் கேது இருக்கிறவங்க அலைந்து செய்கிற தொழிலில் நிறைய வெற்றி உண்டு. கேதுன்னா அலையிறது. அப்போது இங்கே பாருங்கள், பால் பாருங்கள் வீடு வீடாக போடுறாங்க, பேப்பர் பாருங்கள் வீடு வீடாக போடுறாங்க. இந்த மாதிரி தொழிலை நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு ஆண்டாக அமையும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11 கூடியவர் சுக்கிரன், அவர் 5லிருந்து 11 பார்க்குறாரு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலால் நிறைய லாபம், வெற்றி, அதனால் சந்தோஷம் அடைவீர்கள். 12ஆம் இடம் விரயம், வெளிநாடு, தூக்கம். அப்போ 12 கூடியவர் செவ்வாய் திரிகோணம் பெற்று 12க்கு தொடர்பு கொள்கிறார். இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தனுசு ராசிக்கு. ராசியாதிபதியே 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அப்போ நல்ல தூக்கம், நல்ல அயனபயன சோகம், கட்டில் இன்பம், அப்போ நல்ல டிராவல், இது மூலியமாக நல்ல ஒரு வருவாய் அனைத்தும் கிடைக்க இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம், தனுசு ராசிக்கு 9 கூடியவர் சூரிய பகவான் சிம்மமாக வருகிறது. அந்த சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பரணி என்றால் துர்க்கை. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் நலம் சேர்க்க வேண்டும், நிறைய வெற்றிகள் குமிய வேண்டும் என்றால் நீங்கள் துர்க்கையை கும்பிடுவது மிகவும் சிறப்பு. அதுவும் பரணியில் 9 கூடியவர் சஞ்சரித்தால் பரணிக்குரிய அதிதேவதை பட்டீஸ்வரம் துர்க்கை. இவ்வாண்டு ஒரு முறையாவது தனுசு ராசி அன்பர்கள் பட்டீஸ்வரம் தென்று துர்க்கையை தரிசித்து உங்கள் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் மேன்மையானதாக அமைத்துக் கொள்ளுங்கள்.